கோட் படத்திற்கு பின்னர் தளபதி விஜய் தற்பொழுது ஜனநாயகன் என்ற படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார். இந்த படம் தான் கடைசி படமாக இருக்கும் என அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த படத்தை வினோத் இயக்க அனிருத் இசையமைத்து வருகிறார். இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்துள்ளார். வில்லன் கேரக்டரில் இந்தி நடிகர் பாபி தியால் இடம்பெற்றுள்ளார். தற்பொழுது இந்த படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதே போன்று லியோ படத்திற்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி என்ற படத்தில் நடித்து முடித்துள்ளார். ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் தினத்தையொட்டி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்னதாக கூலி திரைப்படம் வெளியாக உள்ளது. டிஜிட்டல் உரிமையை பொறுத்தளவில் ரஜினிகாந்தின் கூலி திரைப்படத்தை அமேசான் பிரைம் OTT தளம் சுமார் ரூபாய் 110 கோடி கொடுத்து வாங்கியுள்ளதாம். இதே போன்று ஜனநாயகன் படத்தை அதே அமேசான் OTT தளம் ரூபாய் 126 கோடி கொடுத்து வாங்கியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த இரண்டு தகவல்களும் உறுதி செய்யப்பட்டால் ரஜினிகாந்தின் படத்தை விட 16 கோடி ரூபாய் அதிகமாக விஜயின் படம் OTT பிசினஸ் செய்துள்ளதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் டிஜிட்டல் வியாபாரத்தில் தளபதி விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் ரஜினியின் கூலி படத்தை பின்னுக்கு தள்ளியுள்ளதாக கூறப்படுகிறது. தனது கடைசி படமாக ஜனநாயகன் படத்தின் மூலம் கோலிவுட் கிங் விஜய் தான் என நிரூபித்திருக்கிறார். ஜனநாயகன் திரைப்படம் வசூலில் 1000 கோடியை தொடும் என கூறப்படுகிறது. விஜய் தனது சினிமா பயணத்தை முடிக்கும் பொழுது பல சாதனைகளை செய்துவிட்டுதான் அரசியலில் களமிறங்க உள்ளார்.